நான் காலையில ஆஃபீஸ் கிளம்பும்போது குச்சி வச்சு சாப்பிட்ற தர்பூசணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, அதாவது தர்பூசணியை கட் பண்ணிட்டு டீ கப்ல வச்சு தருவாங்கல்ல குச்சி வச்சு, அதை தான் சொல்றான். அம்மா வீட்டுக்கு வரதும் நைட்டு, அதனால முழு தர்பூசணியை வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் வச்சு வெட்டி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த உடனே எங்க அம்மா செம திட்டு. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, இதை வாங்கி வந்து கொடுத்து இன்னும் அதிகமாக பிடிக்கவான்னு சொல்லி திட்டிட்டு தான் இருந்தாங்க. அம்மா திட்டவும் சரி நைட்டு சாப்பிட வேணா காலையில வெட்டி தரேன்டான்னு சொன்னா, சரின்னு மண்டையாட்டிட்டு நான் சாப்பிட உட்காந்த உடனே வெட்டித்தான்னு அவ்வளோ பாடு. கத்தியை தேடுனா கத்தியே காணும். சரி தோசை கண்டி தான் இருந்துச்சு, அது 4 பக்கம் கீறிட்டு வெட்டி கொடுத்தாச்சு. நல்லா ருசிச்சு சாப்பிட்டான். எனக்கு தர்பூசணியே பிடிக்காது, அது ஏன்னே தெரியல. ஆனா இவன் சக்க போட்டு போடுறான். காலையில எழுந்ததும் காலையில தூரல் வேற போட்டுச்சு, அதோட சேர்த்து உட்காந்து தர்பூசணியை தின்னுக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா என்னைய பிடிச்சி அவ்வளோ திட்டு. மாமியா உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பக்கத்து வீட்டில் போய் திட்டிட்டு இருந்தாங்க. இந்நேரம் சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம தர்பூசணி வாங்கி வந்து கொடுத்துருந்தா நம்மள 1000 கேள்வி கேட்டே கொண்டிருக்கோம். ஆனா இப்போ அதுவே வாங்கி வந்து கொடுத்து திங்க சொல்லுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. நான் தர்பூசணிக்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்க, டீ பிஸ்கட் மட்டும் தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அதுவும் சளி காய்ச்சல்னால ஒன்னும் கேட்க மாட்டேன். வாந்தி வயிறு வலினா அப்ப என்ன சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்பேன். உடனே எங்க அம்மாவுக்கு அது கேட்டாலே பிடிக்காது. அப்ப நான் உன் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கலையா, கொடுக்க கூடாதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க. இது மாதிரி உங்க வீட்லயும் உங்களுக்கும் உங்க குழந்தைய பாத்துக்கிற பெரியவங்களுக்கு இடையில வாய்க்கால் தகராறு நடக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த தர்பூசணியை ஜூஸ் போட்டு தர சொல்லி ஒரே பாடு. அதுக்குள்ள இருக்க தண்ணியவே தமிழ்ல ஊத்தி இதான் ஜூஸ்டா குடிடான்னு சொல்லி கொடுத்தாச்சு. எங்க வீட்டுல இப்படி ஒரு தர்பூசணி விரும்பி